ஏய் எதுக்கு என் பொண்ணை பத்தி கேட்டீங்க? சார் போங்க சார், வெளியே போங்கடா. போங்க சார், வெளியே போங்க சார். நிக்காதீங்க, போங்கடா சார். ஏய் காலையில ஃபோன் பண்ணி நீங்க தானா? மேல கை வச்சனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் யார் நீங்க சண்டை போடாதீங்க. ஏன் கேட்ட? யார் அடிச்சது? யார் அடிச்சது சொல்லு. வேண்டாம் சார், ஏய் கொஞ்சம் பொறுமையா நீங்க தலையிடாதீங்க. வேணாங்க. சொல்லுடா. வேணாங்க. ஐயோ இங்க சண்டை வேண்டாங்க. வாடா போலாம். என்னங்க என்னங்க ஆச்சு? எங்க அடி பலமா பட்டுச்சாங்க? இல்ல 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 ஒண்ணு இல்ல ஓகே. ஐயோ ரத்தம் வருது. ஐயோ எங்க முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். நீங்க வாங்க வாங்க. இல்ல சார், அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல சார். இல்ல இல்ல ஐயோ, நீங்க முதல்ல வாங்க. கார்ல ஏறுங்க. வாங்க சார், நீங்க வாங்க சார். ரொம்ப வலிக்குதாங்க? இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கேன். ஐயோ உங்க சாரி எல்லாம் ரத்தமாகுது. எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, நீங்க அமைதியா இருங்க. எங்க உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா? பயப்படாதீங்க, இங்க பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு. எங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்க, பிளட் ரொம்ப போயிட்டே இருக்கு. ஐயோ ஏங்க, நீங்க பதட்டப்பட்டு அவரை டென்ஷன் ஆக்கி காரை வேகமா ஓட்ட சொல்லாதீங்க. பயப்படுற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஐ அம் ஆல் ரைட். தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்குங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க. தலையில மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்க அடிபட்டாலும் ரத்தம் வரும். ஐயோ இந்த நேரத்துல கூட உங்களுக்கு இப்படிதான் பேச வருதா? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க பயப்படுற மாதிரி எனக்கு மூளையில எல்லாம் எந்த பாதிப்பும் இல்ல. ஏன்னா எனக்கு மூளையே இல்லை. எங்க எங்க ஸ்கல் எல்லாம் பிராக்சர் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளவுதான், என்னால நின்றுக்கவே முடியாது, மயங்கி கீழே விழுந்திருப்பேன். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இது ஸ்கின்னுடைய எபிடர்மல் லேயர் தான் லேசா கிழிஞ்சிருக்கும். அது ஒண்ணும் இல்லைங்க, லேசா அயோடின் டிஞ்சர் வச்சு ட்ரெஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா 2-3 தையல் போடுவாங்க. ஏங்க தையல்ல கூட நீங்க தைக்கிறதுக்காக மிஷினை தூக்கிட்டு வந்துடாதீங்க, இது வேற தையல். ஹலோ, உலகத்துல உங்க ஒருத்தருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க என்ன டாக்டரா? அடிப்பட்டதை பத்தி இவ்வளவு விவரமா சொல்றீங்க? யார் கண்டா இருக்கலாம். ஏன் சார், நிஜமாவே உங்க கண்ணுக்கு என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுதா? எப்படி சார், ஜெனரல் பிசிஷியன் மாதிரி தெரியுதா இல்ல சர்ஜன் மாதிரி தெரியுதா? எப்படிங்க உங்களால மட்டும் இந்த நிலைமையில கூட அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி பேச முடியுது? சார் தோன்றத பேசுறேன் சார், உங்களை இரிட்டேட் பண்ணி எனக்கு என்ன சார் லாபம்? எங்க இவர் தான் வலி தெரியாம இருக்க ஏதோ புலம்பிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவர் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு போங்க. என்னது புலம்புறேனா? என்னங்க நீங்க எவ்வளவு விவரமா பேசிட்டு இருக்க, நீங்க பாட்டுக்கு சட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. ஐயோ என்னங்க நீங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க முதல்ல கொஞ்சம் பேசாம வாங்க. ரத்தம் போறத பார்த்தா எனக்கு பயம் ஆயிட்டே இருக்குங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க.